ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. லாஸ்ட் வீக் போட்டு வந்த ஸ்டிச்சை வந்துட்டு இன்றைக்கி ரிமூவ் பண்ணுறதுக்கோசம் போயிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நான் மட்டும்தான் தனியாக போயிட்டு வந்தேன். வந்ததுமே நல்ல பசி ஓகே அப்படின்ட்டு கைக்குத்தல் அரிசியில் செஞ்ச ரசம் சாதமும் வாழைத்தண்டு பொரியல் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து இந்த டைம் வந்து இந்த புதுசாக வந்துட்டு மில்லட் அரிசியெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய வாங்கலை, 1 kg 2 kg அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலான்ட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டை அரிசி ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் வேகறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். எப்போவுமே ஒயிட் ரைஸே எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் வந்து இந்த மாதிரி அரிசியில் வந்துட்டு சாப்பாடு கஞ்சி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லான்ட்டு ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் காமிச்சது பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி. இப்போ நான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறது தூயமல்லி அரிசி. இது வந்து பார்க்கறக்கு வந்து நம்ம பொன்னி அரிசி மாதிரியே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்வோம் பார்த்திங்களா, வடிப்போம் பார்த்திங்களா, அதுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க காட்டு யானை அரிசி தாங்க. காட்டு யானம் கருங்குருவி எல்லாம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நம்ம கஞ்சி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு அதுவுமே ஒரு 1/2 kg மட்டும் வாங்கியிருக்கேன். கூடிய வந்துட்டு கருப்பு கவனி அரிசி அதுவும் வாங்கியிருக்கேன். ஒரு 5 வகையான அரிசி மட்டும் இந்த டைம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.